வணக்கம் நண்பர்களே. பல்கிங்ல என்ன மாரியான உணவு பழக்கத்த ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டுன்னு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். வாங்க என்னென்ன கதைன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்ப்போம். நாள் ஆரம்பிச்சதும் தண்ணிய குடிச்சிட்டு, விட்டமின் மாத்திரைலாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட ஓட் மீல உள்ள இறக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னங்க புதுசா சொல்லப் போறேன். ஜிம்முக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜிம்ல லேண்டிங் ஆயிட்டு, இன்னைக்கு நமக்கு வெயிட் தூக்குற வேலை இல்ல. என்னைக்கெல்லாம் இந்த மாரியான நாள் கிடைக்குதோ, அன்னைக்கு மட்டும் நான் வந்து ஒரு மாரி 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஸ்லோவா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன். எல்லாம் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. ஐசன் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறானா, போசிங்கே தெரியாது அப்படின்னா, நீ வாடா பக்காவா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில போசிங்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் அடுத்த வாரத்துல இருந்து. நேத்தடா குளிக்கின்னு இருக்கான் அப்படின்னு தானே பாக்குறீங்க. கிரியாட்டினையும் இடபிள்யூ மொத்தமா போட்டு ஒரு 20 நிமிஷம் நடைப்பயணத்தை முடிச்சுட்டு இப்படி இறங்கி இந்த பக்கம் வந்து பார்த்தா உணவு ரெடியா இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்ச கையோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சூரியனோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விளம்பரத்துல அந்த மண்டையில இருந்து ஸ்டாப் போட்டு உடிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு. அம்மா ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆர்சி கார்ல ஒரு கேமை போட்டு குளிச்சாதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனால பக்காவா குளிச்சு முடிச்சுட்டு அடுத்த உணவுல இறங்க வேண்டியது தான். 3 மீல் தான் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் 2 மீல் இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல மீல்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குன்றாங்க. அதனால நல்லா தண்ணி குடிங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. பத்திரமா இருங்க நண்பர்களே. போயிட்டு வரேன்.